நம்ம வேர்க்கடலை சுண்டல் பண்ணுறது எப்படின்னு பார்ப்போம். அதுக்கு தேவையானது வேர்க்கடலை 1 கப் எடுத்து வச்சுருக்கேன். இந்த டம்ளர்கிட்ட 1 டம்ளர் வேர்க்கடலை எடுத்து வச்சுருக்கேன். அதுக்கு கொஞ்சம் தேங்காய் துருவல் கொஞ்சம் எடுத்துருக்கேன். கொஞ்சம் சால்ட்டு, கடுகு உளுந்தம்பருப்பு, தாளிக்கிறதுக்கு கறி லீவ்ஸ் ஒரு இது, எண்ணெய், கொஞ்சம் 4 வத்தல் எடுத்து வச்சுருக்கேன். இப்போ வந்து நம்ம இந்த கடலைப்பருப்பை கொஞ்சம் வாட்ரு விட்டு ஒரு 2 மணி நேரம் அல்லது 3 மணி நேரம் ஊற வச்சு எடுத்துக்கிடுவோம். வேர்க்கடலை பருப்பை ஊற வச்சு 2.5 மணி நேரம் ஆகுது பாருங்கள். நல்லா ஊறிடுச்சு. இப்போ வந்து நம்ம குக்கரை அடுப்பில் வச்சு அதை 2-3 விசில் விட்டு எடுத்துக்கிடுவோம். ரெண்டு 3 விசில் விட்டு அவிச்சு எடுத்துக்கிடுவோம். இதோட கொஞ்சம் சால்ட் போட்டுக்கிடுவோம். சால்ட் போட்டு முதல்ல வேக வச்சுருவோம். கொஞ்சம் சால்ட் 2 விசில் தான் விட்டுருக்கேன். இப்போ வந்து திறந்து பார்ப்போம். நல்லா வெந்துருச்சு. இதை வந்து நம்ம தண்ணியை இருத்துருவோம். 2 விசில் விட்டு எடுத்தாச்சு. இப்போ வந்து நம்ம தண்ணியை வடிகட்டி எடுத்து வச்சுருக்கோம். இப்போ வந்து கடை அடுப்பில் வச்சாச்சு. இதில் வந்து ஆயில் விட்டுக்கிடுவோம். கொஞ்சமாக இருக்கிறதுனால நான் சுருக்கமாகவே ஆயில் விட்டுருக்கேன். சுருக்கமாக ஆயில் விட்டுக்கோங்க. சூடாயிடுச்சு. இப்போ வந்து நம்ம கடுகு உளுந்தம்பருப்பும் போட்டுக்குவோம். அதுக்கப்புறம் சில்லி போட்டுக்குவோம். சில்லி லேசாக வதங்குவோம். கறி லீவ்ஸ் போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் வேர்க்கடலை பருப்பு அவிச்சு வச்சுருக்கோம்ல, உப்பு போட்டிருக்கேன் ஏற்கனவே. இதை வந்து இப்போ இதில் கொட்டி இது சின்ன பிள்ளைகளுக்கு செய்து கொடுத்தோம்னா நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. சும்மா வேர்க்கடலையை நம்ம அவிச்சு சாப்பிட்றத விட இப்படி தாளித்து கொடுத்தோம்னா சின்ன பிள்ளைங்க விரும்பி சாப்பிடுங்க. அதுக்காகத்தான் இது ஒரு ஈவினிங் டயத்தில் இதே மாதிரி செய்து ஒரு டீ காஃபி கூட நம்மளும் தொட்டு சாப்பிட்டுக்கலாம். இதுக்கு அடுத்து நம்ம தேங்காய் பூவை போட்டு லைட்டாக ஃப்ரை பண்ணணும். போதும். இந்த ஸ்டேஜில் நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடுவோம். நம்மளுக்கு வேர்க்கடலை சுண்டல் ரெடி ஆயிடுச்சு. இதே மாதிரி நீங்களும் வீட்டில் செய்து சாப்பிட்டு பார்த்துட்டு உங்கள் ஃபீட்பேக்கை எழுதி அனுப்புங்க. நன்றி.